ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் சமையல். ப்ளூ ஸ்டார் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி பொடி மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் தான், அப்புறம் ஒரு முட்டை போதும், அப்புறம் ஒரு ஆஃப் தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 4 இட்லி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் கடுகு. இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுங்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கலாம். இது வதங்கிறதுக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. அதுவும் இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கங்க. அப்புறம் மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூளுங்க. உங்களுக்கு சில்லி பவுடர் வேணுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. திரும்ப இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் முட்டை போட்டோன்னா கீழே ஒட்டாது. இப்போ முட்டை போட்டுக்கலாம். இதாகட்டும். அது நல்லா வெந்து வந்தால் தான் நம்ம அதை கிண்ட முடியும். இப்போ நீங்கள் கிண்டிங்கன்னா ஒரு மாதிரி கவுச்சி வாசனை அடிக்கும். நல்லா வெந்துட்டோம். அது முட்டை நல்லா வெந்து வந்தால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும் கிண்டுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துடுச்சு.
ரெடியாகணும். கொஞ்சம் அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே கிண்டிட்டீங்க அப்படின்னா கவுச்சி நாற்றடிக்கும். எப்போவுமே வந்து முட்டை போடுறதுக்கு முன்னாடி மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அம்மா முட்டை போடுங்க. அப்போ தான் வந்து கவுச்சி நாற்றம் அடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்துச்சு முட்டை. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இட்லி வந்து பொடி மாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா வந்து இதில் போட்டுடலாம். பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க இட்லியை. இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த பொடி மாசு. இட்லி முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போது இட்லி முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துருப்பீங்க. வெறும் வந்து இட்லி மட்டும் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போ முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதில் முட்டை இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னடா இட்லி போட்டு வீணாயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அதை வச்சு நீங்கள் சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.